2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்க குரு பயிற்சி வந்து மகர ராசிக்கு ஒரு ஜாக்பாட், ஒரு பொன்னான காலகட்டம், யோகமான காலகட்டங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். 12 ராசியிலையுமே மகர ராசிக்கு தான் டைம் வந்து சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக நிலையில் வந்து மிகவும் சிறப்பான நிலையில் இருக்குது. குரு பகவான் வந்து 7ஆம் வீட்டில் வர்றாரு, உச்சஸ்தானம். சனி பகவான் வந்து கடந்த ஒரு வருஷமாகவே 7 சனி முடிஞ்சு 3ஆம் வீட்டில் சிறப்பான நிலையில் இருக்கார். உங்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து இமீடியட்டாக, அதாவது குரு பயிற்சி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருன்னு சொல்லலாம். வந்து அந்தளவுக்கு டைம் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகி நின்றுருக்கும். அது வந்து ஒரு வேலை, நான் இன்டர்வியூ போயிட்டேன், வந்து ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு வந்து வரல, பாசிட்டிவாக வரலன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். உடனே உங்களுக்கு வந்துடும். ஜூன் ஜூலை மாதமே வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும், வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுங்க. பணம் வந்து நான் நிறைய இடத்துல கேட்டிருந்தேன், கிடைக்கல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக ஜூன் மாதமே உங்களுக்கு கிடச்சிடும், ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எதுவுமே ஸ்டக் ஆகாமல் க்ளீனாக போயிட்டுருக்கும். அந்தளவுக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குது. ஹெல்த் ப்ராப்ளம் இருக்காது, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்காது, கடன் தொல்லையை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி பணம் லூஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு யோகமான காலகட்டம். பணம் வந்து, அதாவது பணம் மழை கொட்ட போகுது அப்படிங்கிறத பற்றி உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு டைம் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வீடு வச்சுருந்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு வாங்குற அளவுக்கு கூட யோகம் நல்லா இருக்குது. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு கண்டிப்பாக போயிடுவீங்க இந்த டிரான்சிட்டில். ஸோ எதை தொட்டாலும் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து மகர ராசிக்கு உறுதியாக சொல்லலாம். மகரம் சிகரம் ஏறக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து குரு பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டம். அதாவது அடுத்த வருஷத்தில் ஜனவரி, பிப்ரவரி இந்த 2 மாதம் மட்டும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுகளை வந்து அதிகமாக பண்ணுவீங்க. அந்த செலவுகளை வந்து குறைச்சிக்கணும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம். ஸோ இதை தவிர இந்த 12 மாதமே வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறத பற்றி உறுதியாக சொல்லலாம்.